பூமி பஜார் ரசிகர்களுக்கு செப்டம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். இந்த செப்டம்பர் 2024 கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வச்சிருக்கு? முதல்ல ஒரு விஷயம், மாத தொடக்கத்தில் ராசிநாதன் தேய்பிரை அமைப்பில் தான் இருக்கார். இருந்தாலும் இந்த மாதத்துலேருந்து ஆங்காங்கே அங்கே நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. கடந்த காலங்களில் அப்படி ஒரு சாதகமான நிலை இல்லை. அதே நேரத்தில் கடகராசிக்காரங்களை 3 கேட்டகரியாக பிரிக்கலாங்க. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் முழுமையாக வெளியில் வந்துட்டீங்க. பூசம் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தீங்க, சங்கடங்கள் வந்துருச்சு, இப்போ மறக்க ஆரம்பித்து அதுலேருந்து சிறகடிச்சு வெளியில் பறக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று நிதானம் தேவைங்க. இந்த இடத்துல என்ன நடக்க போகுது? வேலை, பணம், பொருளாதாரம், காதல், குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், படிப்பு அத்தனையும் சுணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்றதுனால இங்கே சற்று நிதானமான பலன் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் யோசித்து நிதானமாக இந்த செப்டம்பர் மாதம் 2024 சகல தரப்பு கடகராசிக்காரர்களுக்கும் இருக்கும். பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டாங்க, பிள்ளைகள் கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வர மாட்டுது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பிடிவாதமாக இருக்கிறாங்க, படிப்பில் ப்ரோக்ரஸ் குறைவாக இருக்குது இப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் பொறுத்திருந்தீங்கனாலே நல்ல ப்ரோக்ரஸ் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போலேருந்து அதுக்கான தன்மை வருங்க. அஷ்டம சனி என்ன செய்யும்? உங்களையே கொஞ்சம் சோம்பேறிப்படுத்தி கொஞ்சம் தூக்கம் அதிகமாக கொடுக்கக்கூடிய சில தன்மைகளை செய்யும். டைமுக்கு சாப்பிட முடியாது, டைமுக்கு வேலை செய்ய முடியாது, ஆஃபீஸ்க்கு ரீச் பண்ண முடியாதுன்ற மாதிரியான தாமத நிலைகளை கொடுக்குங்க. இதனை ஓவர் கம் பண்ணுற மாதிரியான ஒரு தன்மையாக இருக்கிற மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம். இந்த செப்டம்பர் 2024 கடகராசிக்காரங்கள் உத்வேகத்தோடு எழுந்திரிச்சு வெளியே வரீங்க. அதே நேரத்தில் ஆஹா ஓஹோ சூப்பர் கோடீஸ்வரங்களாக ஆவீங்க, அதையும் நான் சொல்ல போகிறதில்ல. அதே நேரத்தில் கடந்த காலத்தில் இருந்த அழுத்தத்திலேருந்து வெளியில் வர போகிறீங்க, முயற்சிகளை எடுக்க போகிறீங்க. எவ்வளோ நாள் முயற்சி செய்ய வாய்ப்பே இல்லாமல் இருந்ததில்ல, அந்த வாய்ப்பு அங்கே அப்படி தெரிய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தூரத்தில் ஒரு ஒளி, அந்த ஒளியை நோக்கி நடக்கிறதுக்கு முதல் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் 2024 சகல தரப்பு கடகராசிக்காரங்களுக்கும் இருக்கும். அம்மாவுக்கு பிள்ளையை பற்றிய கவலை, கணவனுக்கு மனைவி பற்றிய கவலை, மாணவர்களுக்கு நமக்கு ஏன் இவ்வளோ நாள் நம்ம இப்படி இல்லையே, எப்பயும் அதெல்லாம் பண்ணுறோம், ஹோம் ஒர்க்கை மறந்துடுறோமே, இது மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட புதுசாக சரி ஹோம் ஒர்க்கை மறந்துடுறோம், ஒரு நோட் எடுத்து அதெல்லாம் நம்ம ரிஃபரண்டாக வச்சுட்டு வீட்டில் போய் செக் பண்ணி திரும்ப செய்யலாம் இப்படின்னு புது ஐடியாக்களை எடுத்து அதன் மூலியமாக செய்யக்கூடிய ஒரு தன்மை. பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு, ட்ரீட்மெண்ட் பழிக்கிறதுக்கு இங்கே போனால் சரியான முடிவு வந்துருங்க, இங்கே வந்தால் என் பிரச்சனைக்கு தீர்வு வந்துருங்க, என்ன நோயினே தெரியல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் பொழுது இதுதான் நோய் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த நோய்க்கு குணப்படுத்தக்கூடிய சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செப்டம்பர் 2024 கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை புரிய வச்சு இவ்வளோ நாள் அடி வாங்கிட்டீங்க, இப்போ அந்த வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கிட்டு எழுந்திருச்சு நடக்க போகிறேன். இன்னமும் ஒளியை நோக்கி போகல, ஆனால் ஒளியை நோக்கி நகர்வதற்கான முதல் அடியை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த செப்டம்பர் 2024 சகல தரப்பு கடகராசிக்காரங்களுக்கும் இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பலம் உங்களுடைய மனம். அந்த மனம் நினைச்சதை நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. மாதத்தில் விரைய அமைப்பில் செவ்வாய் இருக்கிறாரு. இந்த இடத்துல கட்டடம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சற்று விரைய அமைப்புகள் இருக்கும். லாபாதிபதி முதல்ல பலவீனமாகி அதற்கு பிறகு உச்சநிலையை அடைகிறாரு. 10ஆம் அதிபதி நீச்சமாகிறாரு. வேலை தொழில் அமைப்புகளில் மட்டும் மிகப்பெரிய மாற்றங்களை எடுத்துக்க வேணாம், கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க. பிற்பகுதியில் அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இதை பண்ணலாம், இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் இடக்கூடிய அமைப்பு. என்னதான் இருந்தாலும் அகலகால் வைக்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஆனால் இதை தான் நான் பண்ண போகிறேங்க அப்படின்ற மாதிரியான தெளிவு வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் 2024 சகல தரப்பு கடகராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.